ஆழ்கடலில் எரிவாயு எடுக்க காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென் தமிழ்நாட்டில் ஆழ்கடல் பரப்பில் எரிவாயு எடுக்க ஒன்றிய அரசு அனுமதி அளித்ததற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்து அதை ரத்து செய்யவும் கோரிக்கையானது எழுந்திருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், விவரங்கள். தென் தமிழக ஆழ்கடல் பரப்பில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு அனுமதித்துள்ள நிலையில இதனை தீர்மானம் கொண்டு வந்து ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சட்டப்பேரவையில் காவல்துறை மானியம் மற்றும் சிறுபான்மை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்று வரும் நிலையில அதில் பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார், தென் தமிழகத்தில் ஆழ்கடல் பரப்பில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஒன்றிய அரசு அனுமதித்துள்ளது என்றும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கடல் வளம் பாதிக்கப்பட்டு நச்சுத்தன்மை வாய்ந்த மீன்களை பொதுமக்கள் சாப்பிடும் நிலை ஏற்படும். இதன் காரணமாக குமரி மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்து இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே இந்த திட்டத்தை அறிவித்த போதே தமிழகம் முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்லுப்பெருந்தையும் இதே கருத்தை வலியுறுத்திய நிலையில தொடர்ச்சியாக இன்றும் இந்த கருத்து குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் இன்று வலியுறுத்தி பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.